ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் காலேஜ். அவங்கள நான் ரொம்ப வருடங்கள் கழிச்சு ரீசெண்டாக மீட் பண்ணேன். அண்ட் when I met her, அவங்க என்கிட்ட ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது என்ன ஆச்சரியப்பட வச்சுது. எந்த அளவுக்குன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு அன்பு செய்வோம் வீடியோவில் இதை பற்றி பேசணுன்ற அளவுக்கு ஆச்சரியப்பட வச்சுது. அப்படி அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, she told me she prays for me every day. அவங்களோட ப்ரேயர் லிஸ்ட்டில் ஒரு சில ஃபேமிலிஸ்க்காக அவங்க தினந்தோறும் ஜெபிக்கிறாங்களாம். அதில் நானும் என்னோட ஃபேமிலியும் ஒருத்தவங்கன்னு she told me. how beautiful. இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க ஐ ஷுட் பி ரியலி பிளெஸ்ட். அவங்க என்கிட்ட சொல்லாமல் சொன்ன ஒரு வார்த்தை, ஐ லவ் யூ ஜெனிஃபர். ஆமாங்க, ப்ரேயர் இஸ் அ லவ் லாங்குவேஜ். நாம் ஒருத்தர் மீது அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னா அதை நம் தேவன் கிட்ட அவங்களுக்காக ஜெபிக்கிறத விட வேற எந்த வகையிலையும் அழகாக காமிக்க முடியாது. இதே தான் நம்மளோட அப்பாவும் நமக்காக பண்ணுறாரு. எஸ், our heavenly father who came down as Jesus Christ நமக்காக இந்த உலகத்துல வந்து வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்து பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இது போன்ற ஒரு அன்பை தான் இந்த பூலோகத்துல நமக்கு காண்பிக்க நம்மளோட தாத்தா பாட்டி ஜெபிக்கிறாங்க, நம்மளோட அப்பா அம்மா ஜெபிக்கிறாங்க. இதுதாங்க கிறிஸ்துவின் வழியில் அன்பு செய்கிறது. இந்த அழகான அன்பை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது, உங்களை நினைவு கூறும்போதெல்லாம் என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. டு யூ ஹாவ் அ ஃப்ரெண்ட் ஹூ ப்ரேஸ் ஃபார் யூ? இல்ல நீங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ரேயிங் ஃப்ரெண்டா இருக்கிறீங்களா? நாம ஒருத்தவங்களை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஜெபிக்காம இருக்கிறதும், நாம ஒருத்தவங்களுக்காக அதிகமா ஜெபிச்சுட்டு அவங்கள நேசிக்காம இருக்கிறதும் எந்த வகையிலும் பயனற்றதா தான் இருக்கும். ஸோ அன்பு செய்வோம் கிறிஸ்துவின் வழியில்.